முருகனுடைய அறுபடை வீடுகளில் 5வது படை வீடாக கருதப்படுறது திருத்தணி. ஆனால் இது மற்ற படை வீடுகள் மட்டும் இல்லாமல் மற்ற முருகன் கோவில்களிலிருந்தும் வித்தியாசமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி என்ன திருத்தணியில் மட்டும் வித்தியாசமாக செய்யப்படுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா? அறுபடை வீடுகளில் இது 5ஆம் படை வீடு. வள்ளியை கைப்பிடித்த தலம் இது. திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்ச முருகன் சினம் தணிவதற்காக வந்தமர்ந்த இடம் அப்படிங்கிறனால இந்த இடத்துக்கு பேர் திருத்தணிகை. அப்புறம் அது மருவி திருத்தணி அப்படின்னு ஆனது. முருகப்பெருமானுடைய கோபம் தணிய வந்த இடம் அப்படிங்கிறனால கந்தசஷ்டி விழாவின் போது இங்கு மட்டும் சூரசம்ஹாரம் நடைபெறுவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, திருத்தணியில் கோவில் தொடர்பான காரியங்கள் அனைத்தும் வித்தியாசமாகவே இருக்கும். எப்படி? பொதுவாக கோயிலுக்குன்னு போனால் விநாயகரை தான் முதல்ல வழிபடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற ஆபத்சகாய விநாயகரை மூலவர் உட்பட எல்லா சன்னதிகளையும் தரிசித்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். திருத்தணியில் பக்தர்கள் எடுக்கும் காவடி மற்ற ஊர்களில் எடுப்பதை விட வித்தியாசமாக இருக்கும். ஒரு நீண்ட குச்சியில் ஒரு முனையில் பூக்களும் மற்றொரு முனையில் அர்ச்சனை பொருட்களும் கட்டி காவடி எடுப்பது திருத்தணியில் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று திருத்தணி முருகன் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளுக்கு படிபூஜை செய்யப்படுது. ஒரு ஆண்டில் 365 நாட்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் இங்கு 365 படிக்கட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது சிறப்பம்சம். முருகன் கோவில்கள்லேயே இங்குதான் பக்தர்களுக்கு சடாரி சாற்றப்படுது குறிப்பிடத்தக்கது. மகா சிவராத்திரி தினத்தன்னைக்கு எல்லா சிவன் கோயில்கள்லையும் நம்மளுக்கு விசேஷமான பூஜைகள், புனஸ்காரங்கள், அர்ச்சனை, ஆரத்தி எல்லாமே நடைபெறும். ஆனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் திருத்தணி முருகன் கோவிலில் முருகனுக்கு நடைபெறுகிறது. இங்கு முருகனுக்கு நடத்தப்படுற மாதிரி சங்காபிஷேகம் போன்று வேறு எங்கேயும் நடத்தப்படுவதில்லை அப்படிங்கிறது மிக விசேஷம். தன்னுடைய காதல் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக காதலர்கள் தரிசிக்க வேண்டிய முருகன் இந்த திருத்தணி முருகன். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேணும் நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபட ஒற்றுமை ஓங்கி வாழ்வு வளம் பெறும். வேல் இல்லாமல் முருகனை பார்க்க முடியுமா? ஆனால் இந்த தலத்தில் வேல் அவருடைய கையில் இருக்காது. அதுவும் மிக முக்கியமான விஷயம். நம்மள யாராவது ரொம்ப கோபக்காரராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய கோபம் தணிந்து உங்களுடைய வாழ்வில் பல நலன்கள் வந்து சேர அந்த முருகன் அருள் புரியட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.